வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாதிரி குக்கரில் பண்ண முடியாது. ஏன்னா மீன் உடஞ்சி போயிடும். அதுக்காக நம்ம மீனை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி பண்ணலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். முள் இல்லாத மீன் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்க்காமல் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். அதில் இந்த மசாலாவை நல்லா தடவிக்கோங்க. இந்த மாதிரி தடவி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் தயிர், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு சிறிதளவு, பிரியாணிக்கு தேவையான பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக புதினா தழை. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பொறுமையாக திருப்பி போடுங்க, இல்லைன்னா ஃபிஷ் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதே எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீன் வறுத்த எண்ணெயிலேயே செய்யும்போது தான் அந்த ஃப்ளேவர்லாம் அதில் நல்லா இறங்கி பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பிரியாணி மசாலா, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக புதினா தழை, இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம்
ஃபிஷ் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு தம் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம கொஞ்சமாக மசாலா எடுத்து வச்சுட்டு இருக்கிற மசாலாவில் மேலே ஒரு லேயர் ரைஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேயராக வைக்கும்போது நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு டேஸ்டியாக வரும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா தழை மேலே தூவிக்கோங்க. இப்போது அடுத்த லேயருக்கு ரைஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண எண்ணெயை கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே புதினா தழையை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு தம் போட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். நல்ல வாசம் அடிக்குது. ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம லேயராக வச்சதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.